வணக்கம். நம்ம லைஃப்ல பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கும்போது எது சரி எது தப்புன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்னைக்காவது குழம்பி போயிருக்கீங்களா? இன்னைக்கு நாம பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எப்படி வழிகாட்டுகிறாருங்கிறத பத்தி ஒரு 5 வழிகளை ரொம்ப சிம்பிளா பார்க்க போறோம். அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், இல்ல நம்ம வாழ்க்கையில வர்ற முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ஸா இருக்கலாம். அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னு இருக்கிற தருணங்கள் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? அந்த தேடல்ல இருந்துதான் வாங்க இந்த விஷயத்தை நம்ம ஆழமா பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வழிகாட்டுதலை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். பரிசுத்த ஆவியானவர்ங்கிறது ஏதோ ஒரு பவர் இல்ல ஒரு எனர்ஜி கிடையாது. அவருக்கு ஒரு மனம் இருக்கு, இதயம் இருக்கு, ஒரு குரல் இருக்கு. அவர் ஒரு தனிப்பட்ட நபர். எதுக்கு? நமக்காக, நமக்கு வழிகாட்டுறதுக்காகவே இருக்கார். பல தடவை நம்ம வாழ்க்கையில முடிவுகள் எடுக்கும்போது ஒரு இருட்டுக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். எப்படி ப்ரேயர் பண்றது, என்ன செய்யறதுனே தெரியாம முழிப்போம். இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வேணுமேன்னு நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான ஏக்கம்தான் பரிசுத்த ஆவியானவரோட குரலை கேட்கறதுக்கான தேடலுக்கு நம்மள கொண்டு போகுது. சரி, அப்போ பரிசுத்த ஆவியானவர் பேசுற முதல் வழி என்ன? அவர் ஒரு டீச்சரா செயல்படுறார். ஆமாங்க, அவரோட முக்கியமான வேலையே நமக்கு கத்துக் கொடுக்கறது தான். இந்த விஷயத்துக்கு பைபிள்ல ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் இருக்கு. இயேசு அவரோட சீஷர்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். நான் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்துக் கொடுப்பார்னு சொல்றார். யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய ஒரு வாக்குறுதி. இங்க நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். வெறும் அறிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது நமக்கான வெளிப்பாடா வர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. உதாரணத்துக்கு, தேவன் உலகத்தின் மேல் அன்பு வைத்தார்னு படிக்கிறது வெறும் அறிவு, ஒரு இன்ஃபர்மேஷன். ஆனா தேவன் என் மேல அன்பு வச்சு எனக்காக, என் பாவங்களுக்காக தன்னோட மகனையே கொடுத்தார்னு உங்க மனசுக்குள்ள ஆழமா உணர்றீங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மையான வெளிப்பாடு. அவர் கத்துக் கொடுக்கறது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் பேசுற 2வது வழி நமக்கு ஞாபகப்படுத்துறது. ஆமா, இது நம்ம மெமரியோட நேரடியா சம்பந்தப்பட்டது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அதே வசனத்துல போதிப்பாருங்கிற வார்த்தைக்கு பக்கத்திலேயே இன்னொரு முக்கியமான வார்த்தை இருக்கு. அது என்னன்னா, நினைவூட்டுவார். இயேசு சொன்ன எல்லா விஷயங்களையும் அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவார். பாருங்க, மனுஷங்கிற நாம ரொம்ப ஈஸியா மறந்துருவோம். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் மக்கள் கடவுள் செஞ்ச அற்புதங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கற்களை நட்டு வச்சாங்க. ஆனா என்ன ஆச்சு? அடுத்த தலைமுறையே அதை மறந்துட்டாங்க. நாம அந்த மாதிரி மறக்காம இருக்க ஒரு ஜேர்னல் எழுதுறது, இல்லனா கடவுள் நமக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள் அப்பப்போ நினைச்சு பாக்குறது, இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு விஷயங்களை ஞாபகப்படுத்த ரொம்ப உதவியா இருக்கும். கத்துக் கொடுக்கறது, ஞாபகப்படுத்துறது, இதுக்கெல்லாம் அடுத்து 3வது வழி என்ன தெரியுமா? உள் அமைதி. சில சமயம் வார்த்தைகளே இல்லாம நம்ம மனசுக்குள்ள வர்ற ஒரு ஆழமான அமைதி மூலமா கடவுள் நம்ம கிட்ட பேசுவார். இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, சமாதானம்ங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு கிஃப்ட்னு. இயேசு அவரோட சீஷர்கள் கிட்ட, நான் உங்க கூட இல்லாட்டியும் என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன்னு ப்ராமிஸ் பண்றார். இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அமைதி ஒரு காம்பஸ் மாதிரி நமக்கு வழிகாட்டும். ஆனா ஒரு சின்ன எச்சரிக்கை, சில சமயம் நம்மளோட சொந்த ஆசைகள் கூட ஒரு விதமான அமைதியை கொடுக்கிற மாதிரி நம்மளை ஏமாத்தலாம். அதனால எது உண்மையான தெய்வீக அமைதிங்கிறத நாம கவனமா பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். இந்த தெய்வீக அமைதி நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யும்னு சொல்லி ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. ஒருத்தர் அவரோட பைபிள் டீச்சர் வேலையை விட்டுட்டு ஜப்பானுக்கு போகணும்னு ஒரு அழைப்பு வருது. யோசிச்சு பாருங்க, அது எவ்ளோ கஷ்டமான ஒரு முடிவு. ஆனா அவர் ஜெபம் பண்ணும்போது கடவுள் அவருக்குள்ள ஒரு வார்த்தையால விவரிக்கவே முடியாத ஒரு அமைதியை கொடுத்தார். அந்த அமைதி தான் அந்த பெரிய ஸ்டெப் எடுக்க தேவையான தைரியத்தை கொடுத்துச்சு. 4வது வழி உணர்த்துதல். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம தப்புகளையும் நாம போக வேண்டிய சரியான வழியையும் நமக்கு உணர்த்தி காட்டுவர். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம பாவம், தப்பு இதையெல்லாம் பத்தி நம்ம மனசாட்சிக்கிட்ட பேசுவார். ஆனா இது நம்மள குற்றவாளி ஆக்குறதுக்கு இல்ல, அதுக்கு பதிலா நம்மள ரொம்ப அன்பா சரி பண்ணி சரியான பாதைக்கு திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு வழி. இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நம்ம கவனிக்கணும். உணர்த்துதல் நம்மள சரி பண்ணி கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா கொண்டு போகும். ஆனா வெட்கம் என்ன பண்ணும் தெரியுமா? அது நம்மள கடவுளை விட்டு தூரமா ஓட வைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மள என்னைக்கும் வெட்கப்படுத்த மாட்டார். அவர் நம்மள நேசிக்கிறார், அதனால திருத்துறார், அவ்வளவுதான். இப்போ நம்ம 5வது வழிக்கு வந்தாச்சு.
இது ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரோட ரொம்ப நேரடியான வழிகாட்டுதலா கூட இருக்கலாம். அதுதான் குறிப்பிட்ட தூண்டுதல்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவான உந்துதல் வரது. இதுக்கு பைபிள்ல ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் இருக்கு. பிலிப்பன் ஒருத்தர் பாலைவனத்துல இருக்கும்போது ஆவியானவர் அவர்கிட்ட போய் அந்த ரதத்து கூட சேர்ந்துக்கோன்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன் எதுக்குன்னு எந்த விளக்கமும் இல்ல, அது ஒரு டைரக்ட் கமாண்ட். இந்த மாதிரி தூண்டுதல் எப்படி வேலை செய்யும்னு ஜானின்னு ஒருத்தரோட அனுபவம் ஒரு அருமையான உதாரணம். அவர் நேபாளத்துக்கு ஒரு ட்ரிப் போயிருந்தாரு. அங்க ஒரு கோவில் பக்கத்துல மஞ்சள் ட்ரெஸ் போட்டு ஒரு பூசாரிய பாக்குறார். பார்த்ததும் இவருக்காக ஜெபம் பண்ணணும்னு மனசுக்குள்ள ஒரு திடீர் உந்துதல். அவர் அந்த பூசாரி கிட்ட போய் ஜெபம் பண்ணும்போது அந்த பூசாரி ஒரு ஆத்துல மூழ்கி தவிக்கிற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. இது அந்த பூசாரி கிட்ட சொன்னதும் அவர் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா முந்தின நாள் ராத்திரி அவருக்கு அதே கனவு வந்திருக்கு. பாருங்க, அந்த ஒரு சந்திப்பு அந்த பூசாரியோட வாழ்க்கையே மாத்திருச்சு. அவர் இயேசுவ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதுதாங்க அந்த தூண்டுதலோட பவர். சரி வாங்க, நாம இதுவரைக்கும் பார்த்த 5 வழிகளையும் ஒரு தடவை வேகமா பார்த்துடலாம். முதல்ல, பரிசுத்த ஆவியானவர் ஒரு டீச்சரா நமக்கு கத்துக் கொடுக்கிறார். 2வது, கடவுளோட வார்த்தைகளை ஞாபகப்படுத்துறார். 3வது, மனசுக்குள்ள அமைதியை கொடுத்து வழி நடத்துறார். 4வது, நம்ம தப்புகளை அன்பா உணர்த்தி காட்டுறார். கடைசியா 5வது, சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்யணும்னு நம்மள தூண்டுறார். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்களே உங்களுக்கு கேட்டு பாருங்க. இந்த 5 வழிகள்ல பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேச முயற்சி பண்ற எந்த குரலை நீங்க ஒருவேளை இவ்ளோ நாளா கவனிக்காம இருந்திருக்கலாம்?